ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தான். முடிவு இங்க எடுத்துட்டாங்க. அங்க எடுத்துட்டாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த போரை நிறுத்த சொல்லி நாங்களே விரும்புறோம், ஆனா முதல்ல ரஷ்யா அவர்கள் நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு சார். அவரை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன் அப்படின்னு நாயகன் பட வசனம் மாதிரி. ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, நான் போரை நிப்பாட்டேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு அவர் முதல்ல நிப்பாட்டினது ஃபண்டை. நேட்டோவில் வந்து உக்ரைனை நீங்கள் சேர்க்கக்கூடாது. ரெண்டாவது கிரிமியா நாடுகளை வந்து என்னுடைய கண்ட்ரி தான், அது நீங்கள் வந்து அதுக்கு வந்து உரிமை கொடுக்கக்கூடாது. ரெண்டு கண்டிஷன் தான் வந்து பிரச்சனைக்கு ஸ்டார்டே. உனக்கு நான் பணம் கொடுத்து எனக்கு என்ன லாபம்னு கேட்டார், ஓப்பனாக சொன்னார். பல விமர்சனங்கள் ட்ரம்ப்புமே இருந்தால் கூட இந்த மாதிரி வெளியே அன்னெசரியாக போகிற ஃபண்டப்புறம் கட்டல. வார நிப்பாட்டினது யாருன்னா அந்த யூரோப்பிய யூனியன் நாடுகள் தான். அமெரிக்காவுடைய தலைமையாக வச்சு பெரிய நம்ம கூட்டு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு விடணுன்னே அவர் ரஷ்யா வந்து புதினை கூப்பிட்றாங்க. புதின் என்ன சொல்கிறாருன்னா ஆர்டர். அப்போ அவர் சொல்லிட்டாரு, இது கேட்டுக்க, அவ்வளோதான். இல்லைன்னா ஜெலன்ஸ்கியால ஒன்றும் செய்ய முடியாது, உக்ரைனால ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாமே எல்லாம் போயிருச்சாங்க. முடிவுக்கு வருகிறது உக்ரைன் ரஷ்யா வார் அப்படிங்கிறதா இருக்கு. அந்த கிரெடிட் அண்ணன் நான் எடுத்துக்கிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இவர் அதை வந்து கிளைம் பண்றாரு. நோபல் பிரைஸ்ங்கிறது அது உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ஜூரி கமிட்டி சேர்ந்து அது தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உலகத்திலேயே முதல் முறையாக எனக்கு கொடுங்கன்னு கேட்ட ஒரே தலைவர் நம்ம அண்ணன் தான். தானே தலைவர் வந்து எனக்கே கொடுங்க. ட்ரம்ப் வந்து அமெரிக்காவினுடைய ஒரு வாட்டர்மேன் சார் தான். கடைசியில் ரஷ்யாவிடம் சரண்டர் ஆயிட்டீங்கிறதா உண்மை. நீங்க தோத்துட்டீங்க. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுப்பையர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். 3 வருடமா உக்ரைன் ரஷ்யா போர் எப்போ முடிவுக்கு வரும்னு உலக நாடுகள்லாம் காத்துட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெலன்ஸ்கி அவர்களை கூப்பிட்டு பேச போறோன்னு ஒரு அறிவிப்பு விட்டாரு. அதை எப்படி கூப்பிட்டு பேசினாரு. ஆனா இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக தலைவரும் இதுல கலந்துருக்காங்க சார். அடுத்ததா ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் இதுக்கு முன்னாடி சந்திச்சாங்க. ஆனா அது பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ வந்து ஒரு சுமூகமான முறையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. முக்கியமா என்னன்னா, அப்போ அவர் வந்து ராணுவ துணியில வந்தார், ஆர்மி ட்ரெஸ்ல. ஆனா இப்போ கோட் சூட்லாம் போட்டு வந்திருக்காருங்க சார். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல வந்து இந்த பிரச்சனையை நீங்க இதே இப்போ வேகத்தோட முடிச்சிட்டீங்கன்னா இத்தனை உயிர்கள் பலி போயிருக்காது, இவ்வளோ நாசம் ஏற்பட்டிருக்காது, இவ்வளோ மக்கள் இறந்து போயிருக்க மாட்டாங்க, இவ்வளோ பிரச்சனையும் இவ்வளோ டாலர் நீங்கள் செலவழிச்சிருக்க பில்லியன்லாம் செலவழிச்சிருக்க வேண்டாம். ஏன்னா இவ்வளோ உயிர்கள் போயிருக்காது. அப்போ இது என்னன்னா, ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் வாக்குறுதியிலேயே சொன்ன விஷயம் என்னென்னா, நான் வந்து பிரசிடெண்ட்டாக ஆனேன்னா நான் வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா வாரை வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன், ஒரு சிங்கிள் ஃபோன் காலில் ஸ்டாப் பண்ணுவேன், அண்ணா யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். ஆனால் வந்து நம்ம அவ்வளோ லேசியாக அவரை பார்த்தாலும் பல பிரச்சனைகளில் அவர் வந்து இன்வால்வ் ஆகிறாரு, அதை சால்வ் பண்ணுறாரு. இந்தியா பாகிஸ்தானில் வந்து 33 முறை சொல்லிட்டார் நான் தான் நிப்பாட்டேன். அந்த பக்கம் பிலிப்பைன்ஸு கம்போடியா சண்டையை வந்து அவர் ஒரு ஃபோனில் பண்ணுறார். ஏன்னா ஒரு உலக வல்லரசு நாடாக இருக்குது, அவர் தலையிடார். அந்த பிரச்சனைகள்லாம் அவர் சால்வ் பண்ணுறார். ஏன்னா பல நாடுகள் வந்து அந்த மாதிரியான ஒரு வல்லரசு நாடுகளுடைய ஃபண்டில் தான் ரன் பண்ணுவாங்க. அப்படியே காசு கொடுக்குற ஒரு முதலாளி அப்படிங்கிறதுனால அந்த தோரணையில் இருப்பாங்க. இப்போ இந்த பிரச்சனையை பார்த்தப்ப இது 2 பிரிவாக இருக்குது. யூரோப்பிய யூனியன், அப்புறம் நேட்டோ நாடுகள், அமெரிக்கா, கனடா, இவங்க எல்லாருமே வந்து இவருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, நம்ம உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு நேரடியான ஆதரவு அப்படின்னு யாரும் கிடையாதுனா கூட மறைமுகமாக நிறைய ஆதரவுகள் இருக்குது. சைனா இருக்குது, இந்தியா நம்ம பெட்ரோல் வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமான ஆதரவு. அது ஒரு லாபி. பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் தான். நேட்டோவில் வந்து உக்ரைனை நீங்கள் சேர்க்கக்கூடாது. ரெண்டாவது கிரிமியா நாடுகளை வந்து என்னுடைய கண்ட்ரி தான், அது நீங்கள் வந்து அதுக்கு வந்து உரிமை கொடுக்கக்கூடாது. 2 கண்டிஷன் தான் வந்து பிரச்சனைக்கு ஸ்டார்ட்டே. நீங்கள் நேட்டோவில் கொண்டு வந்தீங்கன்னா அவன் ஸ்ட்ராங் ஆயிடுவான், நேட்டோ படைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக வரும், நீங்கள் சேர்க்காதீங்கன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த 2.5 வருஷமாக நடந்த போரில் ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு. இப்போ புடின் வந்து ட்ரம்ப்பை மீட் பண்ணதில் அவர் வச்ச கோரிக்கையே வந்து என்னன்னா, இதெல்லாம் அங்கே ஏற்றுக்கிற சொல்லுங்கள், நான் வார ஸ்டாப் பண்ணுறேன். அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. சரி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் வந்து இவரை கூப்பிட்றாங்க, ஜெலன்ஸ்கியை கூப்பிட்றாங்க. இதுதான்ப்பா கண்டிஷன், இதுக்கு ஒத்துக்கப்பா, வேறு வழியே கிடையாது, நாங்கள் பணம் தர மாட்டோம், எவ்வளோ நாள் இது நாங்கள் பணம் தர முடியும் அப்படின்னு அவங்க கையை வரிச்சிடறாங்க. வேறு வழி இல்லாமல் ஜெலன்ஸ்கி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஆனால் சார் அந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்கணும் சார். பேச்சுவார்த்தைக்கு புட்டின் அவர்களை கூப்பிட்டாங்க, பேசினாங்க, ஓகே. ஜெலன்ஸ்கி அவர்களையும் கூப்பிட்டாங்க பேச்சுவார்த்தைக்கு. ஆனால் பேச்சுவார்த்தை எதுக்காக சார்? ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக. ஆனால் முடிவை எடுத்துட்டு பேச்சுவார்த்தை கூப்பிட்ட மாதிரி இந்த இடத்துல இருக்குங்க சார். ஏன்னா ஜெலன்ஸ்கி கூப்பிட்டுக்கு முன்னாடியே அறிவிக்கிற ட்ரம்ப் அவர்கள் இந்த பகுதியை உக்ரைன் வந்து உரிமை கொண்டாடக்கூடாது, நேட்டோவில் சேர முடியாது, இது விஷயங்களை மாற்ற முடியாதுன்னு சொல்றாரு. அது வந்து உரிமையில் அவசியம். ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தான். முடிவு இங்கே எடுத்துட்டாங்க. அங்கே எடுத்துட்டாங்க. யூரோப்பிய யூனியன் நாடுகள், அப்புறம் வந்து நேட்டோ, அமெரிக்கா எல்லாருமே இன்வால்வ் ஆகி இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த வாரை ஸ்டாப் பண்ணணும், இனிமேலும் நாங்கள்
பணத்தை கொண்டு போய் போட முடியாது, முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. முடிவுக்கு வரட்டாங்கன்னா பல நாடுகள் வந்து யூரோப்பிய யூனியனுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறனால டூரிசம் பாதிக்குது, பிஸ்னஸ் பாதிக்குது, இந்த வாரனால அந்த பக்கம் சரியாக போக மாட்டேங்கிறாங்க. அதனால் அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அப்போ அதெல்லாம் முடிவு கொண்டு வரணும்னா அதை ஸ்டாப் பண்ணணுங்கிற அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வார நிப்பாட்டினது யாருன்னா அந்த யூரோப்பிய யூனியன் நாடுகள் தான். யூரோப்பிய யூனியன் நாடுகள், நாட்டோ நாடுகள், அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவுடைய தலைமையாக வச்சு பெரிய அண்ணனை கூட்டு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு விடணுன்னே அவர் ரஷ்யா வந்து புதினை கூப்பிட்றாங்க. புதின் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிற கண்டிஷன் தான், நான் என்னைக்கு வேறு டே ஒன்றில் என்ன சொல்லணும் இன்னைக்கு வரைக்கும் அதுதான், அதுக்கு ஒத்துக்கிற சொல்லுங்க, நான் நிப்பாட்டுறேன். சரிங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிட்டார். அவர் ஒத்துக்கிட்டு இவரை கூப்பிட்டு ஒரு என்ன சொல்கிறாங்க, இவருக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. ஜெலன்ஸ்கிட்ட டிஸ்கஸ் எல்லாம் பண்ணல, ஆர்டர். அப்போ அவர் சொல்லிட்டாரு, இது கேட்டுக்க, அவ்வளோதான். இல்லைன்னா ஜெலன்ஸ்கியால் ஒன்றும் செய்ய முடியாது, உக்ரைனால ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் போயிருச்சுங்க. பாதி பகுதி போயிருச்சு. இங்கே அவங்க இந்த டாலர்ஸில் வாங்கி தான் அவர் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க அந்த நாடே. அப்படிங்கும் போது அதில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால என்னன்னா இது வந்து முடிவுக்கு வருகிறது உக்ரைன் ரஷ்யா வார் அப்படிங்கிறதான் இருக்கு. அந்த கிரெடிட்டை அண்ணன் நான் எடுத்துக்கிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இவர் அதை வந்து கிளைம் பண்ணுறாரு. அண்ணன் பார்த்தியா, உக்ரைன் ரஷ்யன் வார நிப்பாட்டேன், இந்தியா பாகிஸ்தான் வார நிப்பாட்டேன், கம்போடியா தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் வார நிப்பாட்டிட்டேன், பார்த்தீங்கன்னா இல்லை உலகத்தோட எனக்கு நோபல் பிரைஸ் கொடுங்க அப்படின்னு இவரே கேட்குறாரு. நோபல் பிரைஸுங்கிறது அமைதிக்கான ஒரு பரிசுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ஜூரி கமிட்டி சேர்ந்து அதை தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உலகத்திலே முதல் முறையாக எனக்கு கொடுங்கன்னு கேட்ட ஒரே தலைவர் நம்ம அண்ணன் தான். தானே தலைவர் வந்து எனக்கே கொடுங்க, எல்லா தகுதி எனக்கு இருக்கியா, எனக்கு கொடுங்கயா. இதில் என்னன்னா பெரிய பியூட்டி என்னன்னா, ட்ரம்ப்பினுடைய இந்த ஹிஸ்ட்ரியை பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி. ட்ரம்ப் வந்து அமெரிக்காவினுடைய ஒரு வாட்டர்மேன் சார் தான். அவருடைய எதை வச்சு சொல்றீங்க சார்? நான் சொல்றேன், அமெரிக்கா, அதாவது ட்ரம்ப்பினுடைய பூர்வீக தொழில் என்னன்னா இந்த கேசினோ, கஃபே, பாரு, டான்ஸ், இதுதான் அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ். அதுதான். அதுக்கு அடுத்து தான் ரியல் எஸ்டேட். வேர்ல்டு வைடு நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. மிக அவர் ஸ்டார்டிங் வந்து இது. அப்போ இப்படியே போயிட்டு இருக்கப்ப தனக்கு ஒரு ஃபேம் வேணும்னு நினைக்கிறார் ட்ரம்ப். ஃபேம் வேணும்னு நினைக்கிறப்ப அங்கே ஒரு டிவி ஷோ பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று பண்ணுறாரு. அது வந்து என்னன்னாச்சுன்னா, இவர் பண்ணது கண்டென்ட் காமெடியாக போயிடுச்சு. காமெடியாக போய் அங்கே இருக்கக்கூடிய ஆட்டெலாம் வந்து காமெடியாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்தாலே. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அதில் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது. ரைட்டாக அவருக்கு ஓட்டுறானுங்க, காமெடி பண்ணுறானுங்க அப்படின்னோடனே அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ அமெரிக்கா முழுவதும் ட்ரம்ப்புடைய ஷோ வந்து பயங்கரமாக போகுது. எதுக்கு போகுதுன்னா நெகட்டிவாக போகுது. ஆனால் இவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அமெரிக்காவுக்கு தெரிய ஆரம்பிக்கிறோன்னே சரி ஓகே, நம்மளை வந்து இங்கே வந்து கொண்டாடுறாங்க, நம்ம வந்து ஃபேமஸ் ஆகிட்டோம். இப்போ அமெரிக்காவில் வெளியில் போனால் எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ நம்ம ஃபேம் ஆகிட்டோம். ஆனால் நம்ம வந்து நெகட்டிவாக ஃபேம் ஆகிருக்கோம். இந்த ஃபேமை வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணுறது. நேராக ஸ்ட்ரைட் அரசியல். சொத்து இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, ஒரு ஃபேம் இருக்குது, உடனே அரசியல் போகிறது. அப்போ எந்த நெகட்டிவாக, ஆனால் அது வந்து மோட்டிவேட்டாக நம்ம எடுத்துக்கிற வேண்டிய விஷயம்னா, எதை நெகட்டிவாக அவங்களுக்கு கொண்டு வந்தாங்களோ அதவே மூலதனமாக வச்சு பாசிட்டிவாக அரசியல் பண்ணார். எதை வந்து இவர் நெகட்டிவாக வந்து ப்ரொமோட் பண்ணி ப்ரொஜெக்ஷன் பண்ணாங்களோ அதவே மூலதனமாக வச்சு அந்த ஃபேமை வந்து அரசியலுக்கு பயன்படுத்தி இன்னைக்கு பிரசிடெண்டாக வரைக்கும் நிற்கிறார். இதுதான் அவருடைய கிராஃப்ட். இதை வந்து நம்ம பலன் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து அதை வந்து நம்ம எப்படிலாம் முன்னேறி போடணும். நீங்கள் ஒரு கேஷினோ வச்சிருக்கிறார், ஒரு கெஃபே வச்சிருக்கிறார், ஒரு பார் வச்சிருக்கிறாருங்கிற ஒரு முத்திரையிலிருந்து ஒரு காமெடி கோஸ்டாக மாறி அந்த ஃபேமை பயன்படுத்தி அங்கேருந்து நேர இதுக்கு போகிறார். பொலிட்டிக்கலில் இன்னைக்கு பிரசிடென்ட் ஆகக்கூடிய அளவுக்கு நோபல் பிரைஸ் வரைக்கும் நிற்கிறார். இவருடைய கேரியரை பார்த்தா நமக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது மோட்டிவாக இருக்கும். இந்த மாதிரிலாம் எப்படி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் இன்னைக்கு 70 வயசுக்கு மேலே ஆகிப்போது இன்னும் ஆக்டிவாக இருக்கிறாரு. இன்னைக்கு பல பிரச்சனைகளில் உள்நாட்டு பிரச்சனையை தாண்டி உலக பிரச்சனையை பேசிகிட்டு இருக்காரு. நோபல் பிரைஸ் வரைக்கும் வந்து நிற்கிறார். இதுதான் வந்து இது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பினுடைய செயல்பாடு உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு யாருமே நிப்பாட்ட முடியாத ஒரு வாரம் வந்து ஒரு தலையிட்டு இருக்கிறாரு. அப்படின்னு தலையிட்டு இருக்கிறனால ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அந்த நேரத்துக்கு உள்ளே போந்து நான் வந்து முடிச்ச மாதிரியான ஒரு சீனை போட்டு இவர் அந்த இதை தட்டிட்டு தூக்கிட்டார். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணங்கள் இவர் ஒரு ஸ்டெப் எடுத்தாருங்கிறதுல ஒரு உண்மை. ஏன்னா யாரை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறங்கிறது ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏற்கனவே ஒருக்கா ப்ரெஸ் மீட் நடந்துச்சு, ஒருக்கா கூப்பிட்டு பேசினார், ஜெலன்ஸ்கியோட பேசினார். அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா லைவாக ஒரு 2 நாடு தலைவர்கள் எப்பயுமே பேசுகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு அவங்க பேசுகிற மாதிரி உட்கார மாதிரி காஃபி சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணாரா 2 பேரும் பேசுறதை லைவ் பண்ணிட்டார். உலகத்திலே எந்த நாட்டு தலைவர்கள் பேசுகிறப்ப லைவ். அப்போனா நீங்கள் அவர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் வந்து அமெரிக்க அதிபர் வந்து இப்போ இந்தியா இருக்கிற தலைவரை கூப்பிட்டு லைவ் போட முடியுமா? இப்போ வந்து இன்னொரு சைனா அதிபரை கூப்பிட்டு நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா முதல்ல நினச்சி போயிடுவோம்.
ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டேன்னா நான் என்னோட வெயிட்டை பாரு, நான் சொல்றதை கேட்கிறாரு பாருங்க, அந்த வெயிட்டை காமிக்கிறதுக்கு 2 நாட்டு தலைவர்கள் பேசுறத லைவ் போட்டு அதுல இவரை வந்து டீஸ் பண்ணி அதுல கோவத்துல எந்திரிச்சு போகக்கூடிய அளவுக்கு பண்ணி அவரை ஒரு வழி பண்ணி விட்டாருன்னு வச்சுங்க. ஒரு வழி பண்ணி அவரை வந்து இது பண்ணிட்டாரு. இந்த முறை என்ன ஆச்சுன்னா, நான் சொல்ற வழிக்கு நீ வா, நான் சொல்றதை கேளு, ஏன்னா பணம் தர மாட்டேன், அண்ணன் சொல்றது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு கூப்பிட்டு வந்து வச்சு ஜெலன்ஸ்கி பார்த்தீங்கன்னா அவர் கையை கட்டி உட்காந்துருக்காரு. எல்லாம் முடிஞ்சு வச்சு தலைவரே, என்னை சீக்கிரம் ரிலீவ் பண்ணி விடுங்க, வேலையை விட்டு போயிடுற மாதிரி அவர் உட்காந்துருக்காரு. ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு வழியில இந்த பிரச்சனை முடிவுக்கு வருது. ஓகே சார், இந்த பேச்சுவார்த்தையில வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார். என்னன்னா, அமெரிக்கா வந்து இந்த போர் நிறுத்த ரொம்ப பாடுபடுறாங்க, அதுக்கு ரொம்ப நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த போரை நிறுத்த சொல்லி நாங்களே விரும்புறோம், ஆனா முதல்ல ரஷ்யா அவர்கள் நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு சார். அவர் பேசுனதை வச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவரை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன் அப்படின்னு நாயகன் பட வசனம் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவங்களால முடியல. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபண்டு நிப்பாட்டாங்க. அதில் ட்ரம்ப் என்ன பண்ணார்னா, நான் போரை நிப்பாட்டேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு அவர் முதல்ல நிப்பாட்டினது ஃபண்டை. உக்ரைன் கொடுக்க ஃபண்டை கூட நிப்பாட்டிக்கிட்டார். அதாவது WHO கொடுக்க ஃபண்டு நிப்பாட்டினார். குளோபல் வார்மிங் வந்து ஒரு ஃபண்டு கொடுத்தோம் அமெரிக்கா வந்து, அந்த ஃபண்டை நிப்பாட்டார். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நாங்கள் WHO நாங்கள் ஒன்று உருவாக்கிறோம், நீங்கள் கேட்காதுன்ட்டு அமெரிக்க ஹெல்த் சென்டர் விசாரிச்சு சொன்னால் போதும், நீங்கள் WHO பணம் கொடுத்தது நிப்பாட்டார். இந்த குளோபல் வார்மிங் வந்து ஒரு பணம் உலகநிலை காலநிலை மாற்றத்துக்காக ஒரு அமைப்பு வச்சுட்டாங்க ஃப்ரான்ஸில். அதுக்கு ஒரு ஃபண்டு போயிட்டு இருந்துச்சு, அதை நிப்பாட்டிட்டார். அப்புறம் உக்ரைன் பணம் போயிட்டு இருந்துச்சு, உக்ரைன் பணத்தை நிப்பாட்டு. உனக்கு நான் பணம் கொடுத்து எனக்கு என்ன லாபம்னு கேட்டார், ஓப்பனாக சொன்னார். ட்ரம்ப் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கிறது அப்போ தான் பார்த்தேன். பல விமர்சனங்கள் ட்ரம்ப்புமே இருந்தால் கூட இந்த மாதிரி வெளியே அன்னெசரியாக போகிற ஃபண்டை பூரா கட் பண்ணார். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு காலநிலை மாற்றத்துக்காக ஒரு கமிட்டி போட்டு அதுக்கு பணம் கொடுத்து அதுக்கு ஆஃபீஸ் போட்டு உட்காந்து என்ன கண்டுபிடிக்க போறீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம்ட்டு. எங்கள் நாட்டுக்கு மக்களுக்கு நான் என்ன ஹெல்த்தில் எப்படி இருக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன், WHO நீ வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்ல வேணாம், நாங்கள் கொடுக்குற ஃபண்டை கட் பண்ணிட்டு. அதுக்கு பின்னாடி இன்னொரு அரசியல் இருக்குது. கொரோனாவுக்கும் அதுக்கும் டைப் போட்டாங்கிற ஒரு இது அவரெல்லாம் தெரியும் அதுக்கு. அதனால அதை கட் பண்ணுறாரு. இந்த பக்கம் என்ன பண்ணுறாருன்னா, உக்ரைன் கொடுக்குற பணத்தை கட் பண்ணுறாரு. ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ளே உக்ரைன் ஃபண்டை கட் பண்ணிட்டார். வார் நடக்குது, ஃபண்டு வரல, வெப்பன்ஸ் வரலன்னா என்ன நடக்கும்? சொல் பேச்சை கேட்டு தான் அமைதியாக இருக்கும். அதெல்லாம் பண்ணுறார். அந்த வழிக்கு கொண்டு வர்றாரு. அந்த நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்னா போகிற லைனை கட் பண்ணி, பைப் லைனை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டு பணத்தை கட் பண்ணிட்டு உள்ளே கொண்டு வர்றாரு. இதெல்லாம் வந்து ட்ரம்ப்பினுடைய ஒரு ஸ்மார்ட்டான மூவாக தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார், இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க இன்னொரு பேச்சுவார்த்தை நடத்தப்படும், அது முச்சந்திப்புன்னு சொல்லலாம். புட்டின் அவர்களையும் ஜெலன்ஸ்கி அவர்களையும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் பேச போறோம், அது எந்த இடம் என்ன டைம் நாங்கள் பின்னாடி சொல்றோம். அப்போ இந்த ஒரு பேச்சுவார்த்தையில வந்து இன்னும் பிரச்சனை முடியல அப்படின்னு தான் சார் தெரியுது. இல்லை, இது வந்து அஃபீஷியலாக அக்ரிமெண்ட்டாக பண்ண போகிறாங்க. 2 பேருக்குள்ளே 2 தலைவரை நிற்க வச்சு கை குலுக்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த மாதிரியான இந்த பிரச்சனை முடிவுக்கு வருதுங்கிறத உலக நாடுகளுக்கு சொல்றதுக்கான ஒரு அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டாக நடக்கும். அது அமெரிக்காவிலையும் இருக்காது, ரஷ்யாவிலையும் இருக்காது. 2க்கு இடையில ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நாட்டில் இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். இது மாஸ்கோல நடக்கலாமான்னு எதிர்பார்க்கணும். ஏன்னா வந்து அங்கே புட்டின் அவர்களும் சொன்னார் இல்லைங்க சார், நான் போகிற மாஸ்கோ அடுத்த மீட்டிங் மாஸ்கோன்னு சொல்லிட்டு போனார். இதை வந்து மீன் பண்ற மாதிரி இருக்குங்க சார்? இல்லை, அது அப்படி நடக்காது. ஏன்னா அது வந்து ஒரு ஒன் சைடாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக 2 நாட்டுக்கும் இடையில ஏதாவது ஒரு நாட்டில் நடக்கிறது. இப்போ அப்படிதான் சார், ஃபர்ஸ்ட் உக்ரைன் ஒரு சைடாக இருந்தாரு, திடீர்னு தோக்குற மாதிரி தெரிஞ்சு ரஷ்யா பக்கம் திரும்பி பண்றாரு. இல்லை, ரஷ்யாவுக்கு அவர் இப்போ மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பிஸ்னஸ் வைஸ் அவருக்கு இன்னைக்கு வந்து பெரிய சிக்கலாக இருக்குது. அதனால வந்து அவர் ரஷ்யாவுக்கு இன்னைக்கு மறைமுகமாக பண்ணித்தான். ஏன்னா ரஷ்யா வந்து ரஷ்யாவின் கை ஓங்கிட்டே போகுது. உங்களால் ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் உலக வல்லரசு நாடுன்றீங்க, யூரோப்பிய நாடுன்றீங்க, நேட்டோ யூனியன் வச்சுருக்கீங்க, நேட்டோ படை வச்சுருக்கீங்க, கடைசியில் ரஷ்யாவிடம் சரண்டர் ஆகிட்டீங்களேங்கிறதான் உண்மை. நீங்கள் தோத்துட்டீங்க கோபால், நீங்கள் தோத்துட்டீங்க. உண்மை அதுதான். இவ்வளோ பெரிய வல்லரசுன்றீங்க, ரஷ்யா சின்ன நாடு. இன்னைக்கு வந்து அது வந்து உங்களை கண்ட்ரோல் எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுடைய சறுக்கு உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மீட்டிங் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு காமனான ஒரு நாடுல நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. அது இன்னொன்னு சொல்றாருங்களே சார், 2 வாரத்துக்குள்ள போரே முடிஞ்சிடும், ஆனா மீட்டிங்கும் நடத்தப்படும்னு சொல்றாரு. 2 வாரத்துக்குள்ள போரை முடிஞ்சிடும்னு சொல்றாரு. ஆல்ரெடி அவங்க முடிச்சுட்டாங்க, பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க. அஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாங்க. அதுக்கு தான் 2 வாரம். ஆல்ரெடி வார் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ள பேசி முடிச்சுட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அண்ணன் தான் நிப்பாட்டினேன், எனக்கு தயவு செய்து வந்து இதை கொடுத்துருங்க, நோபல் பரிசை கொடுத்துருங்கன்னு அவர் கேட்கறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சார், நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம் சார். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.